ஹாய் அண்ட் ஹலோ, வெல்கம் டு அவர் சேனல். இது வரைக்கும் சேனலை சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி வந்து ஒரு ஆரி ஒர்க்கில் வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி எப்படி வந்து நம்ம வேறு இதில் யூஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதில் வந்து ஒரு டிங்கர் பெல் பிக்சரும் ஒரு பானை மாதிரி வந்து அதில் டிசைனர் பிக்சர் மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஒரு பிட் ஆஃப் கிளாத்து, அதை நீங்கள் ஆரி ஒர்க் போடுறதுக்கான கிளாத் மாதிரி ஒன்று அந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி பெருசாக இருக்க கிளாத்தில் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தையலுக்குள்ளே இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லைன்னா ஆரி த்ரெட்டு போட்டு அந்த துணியை வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், செயின் ஸ்டிச்சஸ் போட்டு. இப்போ வாங்க இந்த டிசைன் எப்படி போடலான்றதை பார்க்கலாம். நான் சொன்ன அந்த லைனை வந்து இன்னொரு தடவை சொல்கிறேன். ஸோ அதை தான் இப்போ ஃபிக்ஸ் பண்ணது இதில் நம்ம கட் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ கிளியராக இருக்கிறதுக்காக இப்போ பாருங்கள், இந்த கிளாத்தை வந்து நான் ஆரி ஸ்டாண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து இது டைட்டாக இருக்கணும். டைட்டாக இருந்தால் தான் நீங்கள் வந்து இந்த டிசைன்ஸ் போடுறதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து 16 இன்ச்சஸ் ஸ்டாண்டு, சரிங்களா? 18 இன்ச்சஸ்க்கும் இருக்குது. ஸோ இது வந்து இந்த அளவுக்கு நல்லா அந்த பிக்சர் தெரிகிற மாதிரி சாதாரணமாக தான் நான் பென்சில் வச்சு ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பேட்ச் ஒர்க் எதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு ஃபோன் கேஸ் வந்து அதில் செஞ்சு அதை வந்து இந்த பேட்ச் ஒர்க் அதில் யூஸ் பண்ணலான் இருக்கேன். ஸோ அந்த அளவு வச்சு நான் அதை செஞ்சுருக்கேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலர் உங்களுக்கு எப்படி தோணுதோ அதை மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் செயின் ஸ்டிச்சஸ் அப்புறம் அந்த ஜிக்ஸாக் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்டிச்சஸ் போட்டு லோடிங் பண்ணியிருக்கேன். இந்த வந்து பானை வந்து எல்லோ கலரில் பண்ணியிருக்கேன். இது பேட்ச் ஒர்க்குன்றதுனால எப்படி கட் பண்ணி எடுக்கிறது தான் மெயினுங்கிறதுனால அதெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி செயின் ஸ்டிச், லோட் ஸ்டிச், எப்படி டிஃப்ரெண்ட் இது ஸ்டிச்சஸ்லாம் பண்ணுறேன். ஏற்கனவே நான் வந்து பிகினர்ஸ் வீடியோ போட்டிருக்கேன், லிங்க்கில் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ இந்த மாதிரி போட்டு ஃபில் பண்ணிக்கிறோம். நான் இப்போ எடுத்திருக்க டிசைனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கம்மல் தொங்குற மாதிரி ஒரு டிசைன் இருக்குது அந்த பானையிலேருந்து, சரிங்களா? ஸோ அந்த பானையில் இருக்கிற அந்த டிசைன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம செயின் அண்ட் லோடிங் போட்டு இப்போ ஃபில் பண்ணிட்டோம். மற்றபடி இந்த கம்மலில் இருக்கிற டிசைனை பார்த்திங்கன்னா நடுவில் ஒரு ரவுண்டும் வெளியில் வந்து அந்த ஒரு சூரியன் மாதிரி இருக்கிறத கொடுத்துருக்கேன். இதை வந்து இப்போ நான் வந்து லோடிங் ஸ்டிச் கொடுக்காம புல்லட்டின் ஸ்டிச் போட்டு கொடுத்துருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. அந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சு எப்படி பண்ணுறதுன்றதை பாருங்கள். ஒரு இதில் கொடுத்து அப்படி இழுத்திங்கன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சு. இது ஏற்கனவே நான் வீடியோ இதுக்கும் பண்ணியிருக்கேன், இது எப்படி பண்ணுறதுன்னு. இது பார்த்திங்கன்னா யூனிஃபார்மாக இருக்கும், லோட் ஸ்டிச் பண்ண மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் அந்த செயின் விழும், பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு நீட்டாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் நீங்கள் பண்ணும்போது, இல்லை நான் லோடே நல்லா பண்ணுவேன், லோட் ஸ்டிச் ஓகே அப்படின்றவங்க நீங்கள் அதை கண்டினியூ பண்ணிக்கலாம். எனக்கு இது வந்து ரொம்ப பார்க்க வந்து நல்லா இருந்ததுனால நான் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுக்கும் வீடியோக்கு வந்து நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இது வந்து ஏற்கனவே தெரிஞ்சவங்க இந்த நான் பேர் சொன்ன உடனே அதை போடுவீங்க, தெரியாதவங்க இதை கற்றுக்கிறதுக்காக தான் நான் வந்து சொல்கிறேன். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துட்டு இதே மாதிரியே டிசைன் போட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதே மாதிரியே அந்த சூரியன் மாதிரி டிசைன் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது ஃபுல்லாகவே வந்து நீங்கள் இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு பார்க்கலாம் வாங்க.
ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நம்ம இதுக்கும் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அவுட்லைனில் வந்து ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்து எல்லாத்தையுமே நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அது அவுட்லைன் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்க, அதனால் நான் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். உங்கள் கலர் காம்பினேஷன் யோசித்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டுக்கு என்ன இருக்கோ, இப்போ நீங்கள் அந்த அவுட்லைனை கூட நீங்கள் வேறு கொடுக்கலாம். இப்போ நான் உள்ளே வந்து அந்த ரிங்குக்கு ஒரு மிரர் ஒர்க் வச்சும் ஃபினிஷ் பண்ணலாம், இல்லைன்னா வெறும்னு இதே வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணலாம். ஸோ அந்த ரவுண்டை வந்து நான் அந்த மாதிரி ஃபில் பண்ண போகிறேன். பார்க்க வந்து ரொம்ப கிராண்டாக வேணான்றதுக்காக நான் இதிலே வந்து இந்த பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் மாதிரி வச்சு ஃபில் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அது உள்ளே வந்து நான் அந்த கான்ட்ராஸ்ட்டுக்காக அந்த பானைக்குள்ளே ப்ளூ கலரும் அந்த சாண்டில் கலரும் கொடுத்துருக்கேன். இப்போ இதோட எட்ஜஸ் எல்லாமே நம்ம வந்து கோல்டன் கலர் ஜரி த்ரெட் போட்டு இந்த பேட்ச் ஒர்க்கை இதுலேருந்து டிட்டாச் பண்ணி எடுக்கணும். ஸோ அதனால் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இதில் 2 விதமாக இருக்குது. நான் வந்து ஸ்டிஃபாக இருக்கிற அந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறேன். த்ரெட் மாதிரியே இருக்கும், நம்ம சில்க் த்ரெட் மாதிரியே, நீங்கள் அதையும் யூஸ் பண்ணலாம். பட் இது கொஞ்சம் நல்ல ஸ்டிஃப்னஸாகவும் நல்லாவும் இருக்கும், உங்களுக்கு பார்க்க ஃபினிஷிங் நல்ல மெட்டாலிக் ஃபினிஷிங் உங்களுக்கு இருக்கும். அதனால் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ ஒரு லைன் வந்து இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் மாறி மாறி நம்ம வந்து ஜிக்ஸாக் த்ரெட்டு, இந்த த்ரெட் அந்த நம்ம போட்டிருக்கோம் இல்லையா ஜரி த்ரெட், அதுக்கு மேலே நம்ம போட போகிறோம் சரியாலேயே. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பேட்ச் ஒர்க்கை டிட்டாச் பண்ணி நீங்கள் எடுக்கும்போது எதுவும் பிரிஞ்சு வராமல் அழகாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த செயின் ஸ்டிச் போட்டு ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ணிவிட்டு இப்போ செயினுக்கு இந்த பக்கமும் ரைட்டில் ஒரு ஸ்டிச், அப்புறம் லெஃப்டில் ஒரு ஸ்டிச், ரைட் அண்ட் லெஃப்ட் அந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து நம்ம ஜரி த்ரெட்டை வந்து போட போகிறோம். இதுதான் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்லாக்கிங் ஸ்டிச்சு. உங்களோட பேட்டர்ன்லேருந்து எந்த நூலோ எதுவோ ஒரு நம்ம ஏற்கனவே ஒரு பேஸாக ஒரு கிளாத் போட்டிருக்கோம் இல்லையா, அது கூட வந்து வந்துடாது. அதை வந்து பேக்கேஜிங்காக பண்ணுறதுக்காக தான் இந்த லாக் ஸ்டிச்சஸ் மாதிரி இந்த ஜிக்ஸாக் ஸ்டிச்சை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபைனலி நம்ம அந்த ஸ்டிச்சஸ் எல்லாமே போட்டு எடுத்தாச்சு. பார்த்திங்கன்னா துணியில் எந்த ஒரு இன்டென்டேஷன்ஸும் இல்லை. இதை மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி போடலாம். பிகினர்ஸ் கூட இந்த பேட்ச் ஒர்க்கை நீங்கள் பண்ணலாம். இப்போ அடுத்தது நான் வந்து பக்கத்தில் டிங்கர் பெல் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த டிங்கர் பெல்லோட ஸ்ட்ரக்சருக்கு போகிறேன். அதில் வந்து ஒரிஜினல் பிக்சர் கலர் வந்து பண்ணலான்றதுக்காக நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் எடுத்து அந்த பாடி லைன்ஸ்க்கு கொடுத்துட்ருக்கேன். நெருக்கமாக வந்து லைன்ஸ் போட்டு பழகிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் பிக்சர்ஸ்லாம் வரைஞ்சி பார்க்குறது நல்லது. இதுக்கப்புறம் அந்த ஹெட் பார்ட் வந்து எல்லோ கலரில் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அந்த பாடி ஷேப் ஃபுல்லாக நான் கொடுத்துட்டேன், உங்களுக்கு தெரியும், அந்த ஸ்லிப்பர்ஸ் அந்த மாதிரி. நீங்கள் இதில் இந்த பிக்சர் தான் இல்லை, நீங்கள் நெட்டில் பார்த்து எந்த பிக்சர் வேணாலும் அதை அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு பென்சிலில் அந்த கிளாத்தில் வரைஞ்சிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் அந்த பென்சிலில் நீங்கள் மார்க் பண்ணது எதுவுமே தெரியாது. ஸோ இங்கே பாடியில் போட்ட மாதிரியே செயின் ஸ்டிச்சஸ் வந்து அங்கே அந்த தலைக்கு அவுட்லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபுல்லாகவே நான் அந்த செயின் ஸ்டிச்சஸாகவே வந்து ஃபில் பண்ண போகிறேன்.
இப்போ இதை ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்றது தெரியும். இப்போ இன்னும் வந்து நம்ம இந்த ஐலாஷஸ், மவுத்து, நோஸ் இதெல்லாம் வந்து போட போகிறோம். நான் இதில் வந்து பிளாக் அண்ட் ஆஷ் கலர் ரெண்டும் கலந்த த்ரெட் எடுத்திருக்கேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரொம்ப டார்க் பிளாக் கலருன்றது உங்களுக்கு வந்து வெளியில் தெரியாது. ஸோ ரியல் கலர் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கலர் த்ரெட் எடுத்து நான் வந்து கண்ணோட அவுட்லைன் அப்புறம் நோஸ் இதெல்லாம் எடுத்து ஃபில் பண்ணிடுறேன். வாய்க்கு வந்து நம்ம கடைசி அவுட்லைன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் ரோஸ் கொடுக்க போகிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஐலாஷஸ், நோஸ் இதெல்லாம் வந்து கொடுத்தாச்சு. இப்போ அந்த பாடி பிக்சர் ஃபுல்லாகவே நான் வந்து அந்த ஸ்கின் கலர் இருக்க மாதிரி பார்த்து நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ அது வந்து உங்களுக்கு பார்க்குறதுக்கு அந்த ஃபேப்ரிக்லேயே இல்லாமல் நம்ம ஃபுல் பேட்ச் எடுக்கணும்னா அதுக்கும் நம்ம கலர் கொடுத்து தான் ஆகணும். ஸோ இதில் அடுத்த இதில் வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியல, ஏன்னா செயின் ஸ்டிச்சஸ் தானே, அதனால் வேணான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே செயின் ஸ்டிச்சஸ் தான் போட்டிருக்கேன். பார்க்கலாம். பார்த்துட்டு இந்த ஃபேஸையும் இப்போ ஃபில் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஃபுல் ஒர்க்கு உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். அந்த கண்ணிலேருந்து நோஸு, மவுத் ரோஸ் கலரில் நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் கிளாத் எடுத்துக்கலாம். ஏன்னா பேக்ரவுண்ட்லேருந்து நம்ம வேறு இதுலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக ரெக்க அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி பேக்ரவுண்டில் என்ன கலர் இருக்குது, என்ன வேணும் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் கலர் வச்சு ஃபில் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு இல்லை. ஸோ இந்த பிக்சர் எல்லாமே போட்டாச்சு. பேட்ச் ஒர்க்கும் இப்போ ரெடி. இதை எப்படி கட் பண்ணி எடுக்கிறதுன்றதை பார்க்கலாம். இப்போ கட் பண்ணி எடுக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஃபெவிகால் வச்சுருக்கோம். அந்த ஃபேப்ரிக் க்ளூ சொல்லுவாங்க இல்லையா, ஃபெவிக்ரில், நான் நிறைய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த ஃபெவிக்ரில்ல எடுத்து அந்த எட்ஜஸில் ரொம்ப தையல்லாம் போடக்கூடாது, நீங்கள் போட்டு அந்த இதிலெல்லாம் போடக்கூடாது. அது எட்ஜஸோட ஜரி இருக்கு இல்லையா, அதில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வெட்டும் போது அந்த துணியிலேருந்து நூல் வந்து வரும் இல்லையா, பிசுறு மாதிரி, அது வராமல் இருக்கும் நீங்கள் இது பண்ணும்போது. ஸோ இதே மாதிரி நான் 2 பேட்ச் ஒர்க்குக்கும் ஃபுல்லாக வந்து லைன் பண்ணிக்கிறேன். லைன் பண்ணிவிட்டு இந்த கம் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு காயணும். ஒரு 2 to 3 ஹவர்ஸில் நல்லா காஞ்சிடும். காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வெட்டி எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஓரமாக உங்களுக்கு ஒரு க்ளூ காஞ்சா ஒரு ஷைனிங்காக வந்து தெரியும் இல்லையா, அந்த ஷைனிங்னஸ் அங்கே இருக்கும். அந்த ஷைனிங்னஸ் நீங்கள் பார்க்கலாம் இதில் இப்போ நான் காமிக்கிறதுல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ நல்லா காஞ்சது நம்மளுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷார்ப் சிசர் இல்லைன்னா நம்ம யூஷுவல் சிசர் யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எட்ஜஸ் அது இதுன்னு எல்லாத்தையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் ஓரமாக வந்து ஒரு ஓட்டை போட்டுட்டு அதுலேருந்து உள்ளே கண்டினியூ பண்ணுங்கள். இதில் 2 விதமாக செய்வாங்க. ஒன்று வந்து ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துருவாங்க. யார் யாருக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி பண்ணுங்கள். எனக்கு வந்து ஸ்டாண்டில் இருக்கிறபடியே கட் பண்ணி எடுத்தால் தான் ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும். நான் அதனால் அப்படியே கட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கல, அது கம்ஃபர்டபுள் இல்லைன்னா நீங்கள் அந்த துணியை ஸ்டாண்ட்லேருந்து எடுத்துகிட்டு கூட நீங்கள் அந்த பேட்ச் ஒர்க்கை வந்து கட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா எந்த பிசுரும் இல்லாமல் அழகாக நம்மளுக்கு அந்த பேட்ச் ஒர்க் கிடச்சிருக்கு. இதுதான் வந்து நம்ம எடுத்த பேட்ச் ஒர்க்கு. சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட இருக்குது. எந்த வித இதுவும் இல்லாமல் உங்களுக்கு அழகாக வந்து கட்டாயி வந்திருக்கு பாருங்கள் இந்த பேட்ச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ரொம்ப வந்து நான் எதிர்பார்த்து போட்டது இது டிங்கர் பெல்லோட பேட்ச் ஒர்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்ம செய்கிற ஒர்க்கோட இது வந்து நம்ம ப்ராக்டிஸில் தான் இருக்குது. கொஞ்சம் கூட த்ரெட் இல்லாமல் எந்த டைமும் இல்லாமல் சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் கூட கட் ஆகாமல் அவங்களுக்கு வந்து இருக்க பாருங்கள். நம்ம அந்த பால் பண்ணதுலேருந்து அந்த ஷூ பால் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. இப்போ நீங்கள் அந்த பேட்ச் ஒர்க்கு வந்து பசங்களோட பேக்கில் ஸ்டிச் பண்ணலாம். அவங்க ப்ராஜெக்ட் ஒர்க்ஸ்க்கு ஏதாவது நீங்கள் போட்டு இது பண்ணலாம். அது மாதிரி நிறைய க்ரியேட்டிவ் ஒர்க்ஸ் இதில் பண்ணிக்கலாம். நீங்கள் இல்லை இதுதான் பண்ணணும்னு இல்லை, நிறைய ஃப்ளவர்ஸ் போட்டு கூட நீங்கள் சாரீயில் அதை அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிங்க. இந்த ப்ராஜெக்ட் வச்சு நான் யூஸ் பண்ணி 10 பேரை